சென்னையில காலை வச்ச இதே நேரத்துல தான் உங்க அத்தையோட ஹஸ்பண்ட் மதுரை ஹைகோர்ட்ல ஒரு கேஸை முடிச்சிட்டு வந்து இறங்கியிருக்காரு. இவர் தான் உங்க மாமா பிரகாஷ், பெரிய லாயர். அண்ட் ஆல்சோ உங்க அத்தை ஒரு 5 ஸ்டார் ஹோட்டல் நடத்துறாங்க. அது இப்ப பெரிய ஃபைனான்சியல் கிரைசிஸ்ல இருக்குதுன்னு சொல்றாங்க. வந்த வேலையை எப்படி முடிக்க போறீங்க? யோ, நான் அத்தையை கரெக்ட் பண்றது எப்படின்னு புக்கா எழுதியிருக்கேன். வாயா பார்த்து. ஓகே பாஸ் பாஸ் எக்ஸ்கியூஸ் மீ, மை கார் என்னோடது. From now onwards it's my car. என்னோடது. எப்படி ரோஷன்? மை கார் போலீஸ். கார் என்ன விலை? 80 lakhs. 3 times more. Any doubt? பஸ் கொஞ்சம் லேட் ஆனாலும் அவரே லேட் ஆயிடுவார். உங்க அத்தையும் விடோ ஆயிடுவாங்க. அவங்கள ஈஸியா கன்வின்ஸ் பண்ணி உங்க தாத்தா கிட்ட கூட்டு போயிடலாம். How is the idea? ஹோட்டல் கொஞ்சம் ஃபைனான்சியல் ப்ராப்ளத்துல இருக்கு. எனக்கு கொஞ்சம் டைம் வேணும். உனக்கு டைம் கொடுத்து ஏன் டைம் முடிச்சிரும் போல இருக்கு. தெரியாம தான் கேக்குறா. என் நெத்தில இருக்கிற பட்டை அடிச்சிட்டு நாமத்தை போல பாக்குறியா? என்ன பார்த்தா கேன பையன் மாதிரியே தெரியுது உனக்கு. கொஞ்சம் மரியாதையா பேசுங்க. கேட்டியா அவங்க அம்மா சொல்றத? 30 கோடி கடன் கேட்டப்போ மரியாதையா கேட்டாங்க. கடனை திருப்பி கேட்கறப்ப என்ன மரியாதையா பேசிட்டாங்க. இது கூட பரவாயில்லையா? நான் கடன் கொடுத்து நீங்க கேட்ட ஹோட்டல்ல நான் ஃபேமிலியோட சாப்பிட வரும்போது எனக்கே பில்லு போடுறீங்க. இன்னொரு கேக்குறானுங்க. ஹலோ, பில்லு வகத்துல கரெக்டா இருக்கிற மாதிரி நான் கடனை அப்படியா? கராரா இருக்கிறேன். அம்மா ஐயா ஹார்ட் அட்டாக், பவர் ஹாஸ்பிட்டல் சேர்த்துருக்காங்கம்மா. இதுக்கு மேல என்ன பொறுக்க முடியாது. ஏமா அவன் பேசி ரெண்டு பாட்டு போயிட்டே இருக்கிறா. உனக்கு என்ன மாதிரி டீசென்டான ஆளுங்க பேசுற பிடிக்காது. காட்ட நான் யாருன்னு. வெளிய பட்டைய போட்டா வேற மாதிரி, உள்ள பட்டைய போட்டா வேற மாதிரி. இன்னொரு 5 கிலோமீட்டர் போயிருந்தேன்னா நல்ல ஹாஸ்பிட்டல் இருக்கு. ஏன் இந்த ஹாஸ்பிட்டல்ல சேர்த்தேன்? எக்ஸ்கியூஸ் மீ மேம், இன்னும் 2 கிலோமீட்டர்ஸ் போயிருந்தா சுடுகாடு கூட தான் இருக்கு. கரெக்ட் டைம் கூட்டிட்டு வந்து காப்பாத்துனதுக்கு தேங்க்ஸ் சொல்லுங்க. சொல்லுவாங்கன்னு பார்த்தா சட்டையை பிடிச்சி சண்டைக்கு வர்றாங்க. அவங்க எதையுமே யோசிச்சு செய்யறவங்களா இருந்திருந்தா நம்ம இங்க வந்திருக்க வேண்டிய அவசியமே இல்லையா? என்னங்க இப்ப எப்படி இருக்குங்க? அந்த பையங்க மேனேஜர், கார்ல பிரீஃப் கேஸ் இருக்கு. அத டிரைவரை கொண்டு வர சொல்லி அதுல இருந்து 1 லட்சம் அந்த பையனுக்கு கொடுங்க. அந்த பையன் மனுஷனா இருந்த என்ன காப்பாத்திருக்கான். மனசார அவனுக்கு தேங்க் பண்ணாம பணம் கொடுக்கறது சரியா வருமா? நந்தினி எல்லாத்தையும் விட்டுட்டு என்ன நம்பி வந்தவனி.
உனக்கு எப்படிம்மா இப்படி தோணுச்சு? ஆ? ஹலோ, அம்மா கூப்பிடுறாங்க. பாஸ் எனக்கு ஃபோன் பண்றீங்க? லைன்லயே இரு, அலர்ட்டா இரு. ஓகே பாஸ். வரேன். உன் பேர் என்ன தம்பி? பேர் ராஜா. என்ன செஞ்சிட்டு இருக்கு? வெளியில ஆம்புலன்ஸ் டிரைவர் ரெடி பாரு. ஓகே டாக்டர். டிரைவர். டிரைவருக்கு ஏர்போர்ட்ல என்ன வேலை? என் புருஷன் துபாயில இருக்காரு. இன்னும் 2 மாசத்துல நானும் அங்க போயிடுவேன். என்னமோ கேட்டீங்களே. துபாயில இருந்து வந்தேன் இன்னைக்கு தான். ஏர்போர்ட்ல இருந்து வரும்போது தான். லீவ் போட்டு வந்துட்டியா? வேலையை விட்டு விரட்டிட்டாங்களா? துபாயில ஒரு சின்ன ஃபயர் ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு. முதலாளியோட ஒய்ஃப் குழந்தைங்க எல்லாரையும் காப்பாற்ற வேண்டியதாயிடுச்சு. பட் அதுல ஒரு சின்ன சிக்கல் ஆயிடுச்சு. காப்பாத்துன நீ அப்படி காப்பாத்தினா சம்பளத்தை அதிகமா கொடுத்து வேலைக்குள்ள வச்சிருப்பேன். வேலையை விட்டு துரத்திட்டாங்கிற லாஜிக்கா அடிக்குதே. துபாய் ரூல்ஸ் பிரகாரம் லேடிஸை வெளியாளுங்க பார்க்க கூடாது. ஸோ பார்த்துட்டேன். அதனால வேலையை விட்டே தூக்கிட்டாங்க. எனக்கு புரியணுன்றதுக்காக பேசினதையே ரிப்பீட் பண்ணி பேசுறாரு. அவங்க டிரைவர் வரான். அப்படியே மடக்கவனு. எஸ்கியூஸ் மீ, இந்த பெட்டி எடுத்துன்னு போய் கொடுத்தா எவ்வளவு பணம் கிடைக்கும் உனக்கு? ஒழுங்கா வேலை செஞ்சா சம்பளம் கிடைக்கும். நான் சொல்ற வேலையை செஞ்சேன்னா 70 லட்சம் ரூபாய் கார் கிடைக்கும். ஆமா, நீ எது கொண்டு வர்ற? எங்க டிரைவர் எங்க? வேலையை விட்டு போயிட்டான். ஏன்? 50 லட்சம் ரூபாய் காருக்கு டிரைவரா இருக்கிறத விட 70 லட்சம் ரூபாய் காருக்கு ஓனரா இருக்கேன்னு வேலையை விட்டு போயிட்டான். ஆமா, நீ யாரு? இந்த பெட்டோட பேஷண்ட். சார், ரிப்போர்ட் வந்துருச்சு. இனி உங்களுக்கு குழந்தையே பிறக்காது. தெரியும். அது போய் ரொம்ப நாள் ஆச்சு. வேலை இல்லைன்னா டிரைவரா எங்ககிட்ட சேர்ந்துக்கிறியா ராஜா? நானும் வேலை இல்லாம கஷ்டம் தான் சார் பட்டுட்டு இருக்கேன். நீங்க கஷ்டப்படுறீங்கன்னா ஏழ்மலையானே ஏழையான மாதிரி. ஐயா, யாரு என்னன்னு தெரியாம புதுசா ஒருத்தனை வேலைக்கு சேர்க்கறது சரியா படலைங்கயா. மேனேஜர், அம்மா. ஐயா சொன்ன மாதிரி பண்ணிடு. சரிங்கம்மா. மச்சக்காரன்டா நீ. அம்மா, சம்பளம் என்ன எதிர்பார்க்குற? நான் எதிர்பார்க்கறவன் இல்லை சார். அவருக்கு சம்பளம் கொடுக்கணும்னா ரிசர்வ் பேங்க்ல போய் தான் கொள்ளையடிக்கணும். சரி சரி, நாளைக்கு நல்ல நாள், நேரத்தோட வந்து சேரு.